இன்ஃபினிக்ஸ் கேமர்ஸ்க்காக GT20 Pro அப்படின்னு ஒரு புது கேமிங் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு 2 பாக்ஸ் வந்திருக்கு. 2 பாக்ஸ் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜிங்குள்ள இந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபைலுக்கான பாக்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எக்ஸ்ட்ரா கேமிங் அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொபைல் லான்ச் ஆன உடனே லிமிட்டடான யூசருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கினீங்க அப்படின்னா 5000 ரூபாய் மதிப்புள்ள இதையும் நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கார்டு டைவ் இன்டு த GT verse அப்படின்னு சொல்லி ஒரு QR கோட்லாம் கொடுத்துருக்காங்க. அது இந்த பாக்ஸ்குள்ள இருந்தது. சரி, இதுக்குள்ள ஏதோ இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா டம்மி, வெறும் ஸ்பேஸை அடைக்கிறதுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரே அவமானமா போச்சு. சரி, ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு ஓபன் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் மொபைல் பாக்ஸ், இல்ல கேமிங் அக்சசரிஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். செம்ம குவாலிட்டியான ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் கேஸ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலை கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக கம்ப்யூட்டர் லேப்டாப்குள்ளே தான் வரும். இப்போ மொபைலுக்கும் அந்த மாதிரிலாம் அக்சசரிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கையில் அந்த டச்லாம் சில நேரம் சரியாக ஒர்க் ஆகாது. அதுக்காக அந்த ஃபிங்கருக்கான ஒரு க்ளவுஸ் 2 இது கொடுத்துருக்காங்க. கடைசியாக மொபைலை ஜில்னு கூல் பண்ணுறதுக்கு ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேனை சார்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு டைப் C to டைப் C கேபிள், அவ்வளோதான். ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் தான் இன்ஃபினிக்ஸோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டைம் அதை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சாலிடாகவும் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஓப்பன் பண்ண தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்னடா முருகேசனுக்கு வந்த சோதனை. ஓகே, பாக்ஸ்குள்ள ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸோட கலருமே நல்லா இருக்கு. இதையுமே டிஃப்ரெண்டா ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாவ், செம்மையா இருக்குங்க. ஓகே, மேலேயே பாக்ஸ் வந்துடுது. பேக்கேஜிங் செம்ம ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் நீதானா அப்படின்னு நம்ம கொஞ்சம் உறைஞ்சி பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஓப்பன் பண்ணா சிம் எஜெக்டர் பின். இந்த பேக்கேஜிங்குமே நல்லா இருக்குது. இதுக்குள்ள ஒரு கேஸ், அடடா, ஒரு ஃபோனுக்கு எத்தனை கேஸ் நமக்கு. யூசர் மேனுவல், இன்ஸ்டாலேஷன் கைடு, இதுக்கு டெம்பர் கிளாஸ். வாவ், தொடர்ந்து டெம்பர் கிளாஸ் வந்து கொடுத்துறாங்க. பொதுவாக இன்ஃபினிக்ஸ் மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் கிடைக்காது, இனிமேல் அந்த கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு இன்ஸ்டாலேஷன் கைடு அந்த மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு சூப்பரான ஒரு கேஸ், நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இதுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸ் ப்ரைஸ் 1000 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடடா, அதே கேஸை இங்கேயும் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பட் ரெண்டையுமே கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த தனியாக கேமிங் அக்சசரிஸ்குள்ளே வந்தது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தது, இது வெயிட் கம்மியாக இருந்தது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இது வந்து மேக்னெட்டிக் கேஸ், இங்கே வந்து மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த ஃபேன்லாம் இதில் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்க முடியும். அடுத்து மொபைல் பிரிப்போமா? டிசைன் பாருங்க, நல்லா பலபலன்னு மின்னுது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக டெக்னோ வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சி மொபைல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு கேஸ் போட்டு அந்த டிசைனை வந்து மறைச்சிடுவோம். அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த டிசைனை இம்ப்ரெஸ் பண்ணி தான் வாங்குறோம். ஆனால் அந்த டிசைன் மாதிரியே கொஞ்சம் கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டெக்னோ பண்ண அதே மாதிரி தான் இன்ஃபினிக்ஸும் பண்ணுறாங்க. ரெண்டும் ஒரே பிராண்ட் தான். ஸோ மொபைலை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே 45 வாட்க்கான அடாப்டர், ஒரு சார்ஜிங் கேபிள். ஆக்சுவலாக இதை எடுத்தோடனே இந்த தம்மா துண்டு ஃபேன் என்னத்தை கூல் பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. பட் நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஜில்லுன்னு ஒரு வாட்டர் பாட்டிலை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கையில் பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளோ ஜில்னஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் நீங்கள் நார்மலாக போட்டு இப்படி கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஈரம் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருது. நல்ல கூலிங் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அதனால மொபைலை வந்து ஹீட் ஆகாமல் ரொம்பவே பார்த்துக்கிறது. இருந்தாலும் 4000 ரூபாய் போட்டால் தான் இதை வாங்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து பாக்ஸ்குள்ள வர அந்த கேஸை யூஸ் பண்ண போறீங்க, இந்த கேஸ் தேவையில்ல, 1000 ரூபாய் போட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டல் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே எடுத்துட்டு நீங்கள் இந்த கேஸில் ஒட்டிட்டா இதில் மேக்னெட்டிக் இருக்கு. இதை அப்படியே ஒட்டி இந்த நார்மல் கேஸ், அதாவது மொபைல் பாக்ஸ்லேயே வரக்கூடிய இந்த கேஸில் கூட இந்த ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தா இதை சைபர் மெக்கா டிசைன் அப்படின்னு இன்ஃபினிக்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அந்த GT சீரிஸோட டிசைன் மாதிரியே தான் இருக்குது. அங்கே நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே மெக்கா லூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நத்திங் ஃபோன் ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் அந்த லைட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த டைம் வந்து RGB லைட் கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்
வேரியேஷன்ஸ் இருக்கு. அதையுமே நிறைய கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்கமிங் காலுக்கு, நோட்டிஃபிகேஷனுக்கு, மியூசிக்கு இல்ல பார்ட்டி மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். ஏதாவது பார்ட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் பிளேஸ் பண்ணி அந்த கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டாக வந்துருது. மொபைல் கையில் பிடிக்கும் போதுமே இன்ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்குது. 194 கிராம் இதோட வெயிட் இருக்குது. இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது மெக்கா ப்ளூ. ப்ளூனா ஃபுல்லா ப்ளூலாம் கிடையாதுங்க. அந்த லைன்ல மட்டும் லைட்டா ப்ளூ கொடுத்துருக்காங்க. அதே இது பிளைனா கொடுத்து ஃபுல்லா சில்வர்ல கொடுத்தா மெக்கா சில்வர். அதே இது அந்த இடத்துல ஆரஞ்சு கொடுத்தா மெக்கா ஆரஞ்சு. லைட்டா இந்த லைன்ல மட்டும் தான் சேஞ்ச் பண்றாங்களே தவிர மூணு போனும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.78 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது bezel-less டிஸ்ப்ளே அப்படினு சொல்லி கிளைம் பண்றாங்க. இங்க கிட்டத்தட்ட 94% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. பாக்கும்போது அப்படியே ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரியுது. டிஸ்ப்ளேயோட டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வீடியோஸ் பாக்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி வீடியோஸ் பாக்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஹை ரெஸ் DTS சப்போர்ட்லாம் இருக்கு. பட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து இல்ல. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே பெட்டரா தான் இருக்குது. எதுக்கு அப்படினா இங்க JPL ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதனால நல்ல லவுடா கிளியரா நம்மளால கேட்டுக்க முடியுது. அதே மாதிரி வீடியோஸ் YouTubeல பாக்கும்போது HDR சப்போர்ட் பண்ணுது. நீங்க OTT கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கிறதுக்காக வைட்வைன் L1+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர்ல இல்ல அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. இதுல பீக் பிரைட்னஸா 1300 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவே போதுமான அளவு தான். பட் இந்த செக்மெண்ட்ல இதோட பெட்டரா நிறைய மொபைல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா கேமிங்க்கு டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை பெட்டரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல டெடிகேட்டட் டிஸ்ப்ளே சிப் வந்து கொடுத்திருக்காங்க. Pixelworks X5 Turbo அப்படின்னு ஒரு சிப் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ப்ளே பெட்டரா இருந்தா மட்டும் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருந்தா தான் கேமிங் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு கேமிங் மொபைல் அப்படிங்கறனால அண்டர் 20K குள்ள இங்க MediaTek Dimensity 8200 Ultimate அப்படின்னு ஒரு ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Ultimate அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு நேம் ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்ஃபினிக்ஸ்க்காக அந்த ப்ராசஸர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்களாம். எல்லாருமே ஏதாவது சின்ன நேம் ஆட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸரை வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. நீங்க ஹை எண்ட் கேம்ஸ்லாம் மிட் கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணும்போது லாகோ ஃப்ரேம் டிராப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அது போக இந்த மொபைல்ல 90 FPS கான சப்போர்ட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. பொதுவா இதெல்லாமே ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல்ஸ்ல தான் அவைலபிளா இருக்கும். பட் இந்த செக்மெண்ட்ல கொடுத்தது நல்ல விஷயம். ஆக்சுவலா நீங்க கேம் ப்ளே பண்ணும்போது அதுல ஃப்ரேம்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃப்ரேம்ஸை இன்சர்ட் பண்றதுக்காக இங்க MEMC அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி நம்ம நிறைய இதுல பேசியிருக்கோம். எங்கெல்லாம் ஃப்ரேம்ஸ் கம்மியா இருக்கோ இங்க ஆட்டோமேட்டிக்கா அது மிடில்ல ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தா அந்த கேம் ப்ளே தெரியற மாதிரி பெட்டர் பண்ணி கொடுக்கும். அது போக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணப்ப 9 லட்சம் வந்தது. அது மட்டும் இல்லாம இங்க RAM டைப்மே பெட்டராவே யூஸ் பண்ணிருக்காங்க. LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டரா கொடுக்குது. பட் இது வந்து ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்து அது வந்து மாறுபடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம கிட்ட இருக்கிறது 12+256 அப்படிங்கறதுனால இதுல UFS 3.1 LPDDR5 டைப் RAM இருக்குது. சோ என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத லான்ச்சுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இங்க கேம் ப்ளே பண்ணும்போது மொபைல் வந்து பெரிய அளவுல ஹீட் ஆகல. லிட்டில் பிட் வார்ம் இருக்குது. இருந்தாலுமே அதை ரெடியூஸ் பண்றதுக்காக ஃபேன் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. பட் அது எக்ஸ்டர்னலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இங்க மொபைலுக்குள்ளவே இன்டர்னலா அந்த VC கூலிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படியே இதோட பேட்டரிக்கு வந்தா எப்பவும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் இன்ஃபினிக்ஸ் வந்து பெட்டரா ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா பொதுவா கேமர்ஸ் வந்து எப்பவுமே மொபைல அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சோ அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓரளவு போதுமான அளவு இருக்கு. பட் இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மத்தபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே இங்க சாஃப்ட்வேருக்கு வந்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. XOS 14 மேல. அது போக OS அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மத்த லீடிங் பிராண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்களோ அதே இத இன்ஃபினிக்ஸும் இப்ப தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மொபைல் எல்லாம் அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே பெட்டர் பண்ணிருக்காங்க. நார்மலா உங்களோட பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளூடூத் இருக்கும். பட் இதுல ரொம்ப ஒரு மினிமலான ப்ளூடூத் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே நீங்க மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் அதையுமே இன்னும் குறைச்சி பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இது போக மத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா டாப்ல IR பிளாஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவா Xiaomi மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. இப்போ இன்ஃபினிக்ஸ் வந்து தொடர்ந்து கவர் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலயே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழ பவர் பட்டன் இருக்கு. அது போக டிஸ்ப்ளேக்குள்ள AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக் இருக்கு. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா இங்க 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த மொபைல்ல கிடையாது. 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம். இதுல 14 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். அதுபோக கீழ ஒரு மைக் இருக்கு. டைப் C சார்ஜிங் போர்ட்
சப்போர்ட் இருக்கு. 3.5mm ஜாக்கும் இதுல கிடையாது. டைப் சிக்கான அடாப்டரும் இதுல கொடுக்கல. ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இதுல கொடுத்திருக்காங்க. இது போக மத்த பிராண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடிய NFC அதையும் Infinix வந்து கவர் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது. அப்படியே இதோட கேமராஸ்க்கு வந்தா பின்னாடி பார்க்கிறதுக்கு ஒரு 4 கேமரா மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்னு LED ஃபிளாஷ், அது ரவுண்ட் லைட் மாதிரி கொடுத்துட்டாங்க. மிச்ச மூணுலமே பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் சாம்சங்கோட சென்சார் கொடுத்திருக்காங்க. ISO செல் HM6 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சென்சார் வந்து சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக 2 மெகாபிக்சல் டெப்த் இந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இந்த மொபைல்ல மிஸ் ஆகுது. இவ்வளவு பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணும்போது அதையும் சேர்த்து கொடுத்திருக்கணும். கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் டீடைல் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நீங்க 108 மெகாபிக்சல் எடுக்கும்போது டீடைல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஜூம் பண்ணாலுமே கொஞ்சம் ஷார்ப்னஸ் தெரியுது. மத்தபடி போட்டோஸ்ல கலர்ஸ் நல்லா இருக்கு. ஸ்கின் டோன் இதெல்லாம் எடுத்தது. ஆனா எல்லா போட்டோஸுமே கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் வந்து பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் நல்லா இருக்கு. நார்மலா போட்டோ எடுத்தாலும் சரி இல்ல போர்ட்ரைட் ஷாட்ல எடுத்தாலும் சரி பெரும்பாலான டைம்ல சப்ஜெக்ட்டோட பேக்ரவுண்ட்ல அதிக ஃபோக்கஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதை விட அதுதான் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஃபோக்கஸ் இஷ்யூவை சரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படிங்க வீடியோஸ் வந்து அப்படின்னா ரியல்ல மேக்ஸிமமா 4K 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். பொதுவா நிறைய மொபைல்ல 4K சப்போர்ட் இருந்தாலும் 60 fps கான சப்போர்ட் இருக்காது. பட் அது இந்த மொபைல்ல இருக்குது. அது போக இங்க OIS சப்போர்ட் இருக்கறனால அதை ஆன் பண்ணி எடுக்கும்போது வீடியோஸ் எல்லாம் ஒரு லவ் ஸ்டேபிளா எடுத்துக்க முடியுது. பட் OIS ல நீங்க மேக்ஸிமமா 1080 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுலமே போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ரியரோட செல்ஃபில எக்ஸ்போஸ் வந்து பெட்டரா இருக்குது. லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஷார்ப்னஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுபோக போர்ட்ரைட் ஷாட்ல எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஓவராலா போட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்படிங்க செல்ஃபி கேமராக்கு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமமா 2K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+256 12+256. 12+256 க்கு பதிலா 12+512 அப்படின்னு லான்ச் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால எக்ஸாக்ட்டான பிரைஸ் தெரியாது. பட் பேஸ் வேரியன்ட்டோட பிரைஸ் வந்து தெரியும். 8+256 வந்து 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்றாங்க. இது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 23000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து மே 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஹைலைட்டான விஷயம்னா ஃபர்ஸ்ட் சேல்லே வாங்குனீங்க அப்படின்னா அந்த கேமிங் கிட், அந்த 4000 ரூபாய் ஒருத்தான ஃபேன், அந்த 1000 ரூபாய் ஒருத்தான கேஸ், அது போக அந்த 500 ஒருத்தான அந்த ஃபிங்கர் கிளவுஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் சேல்ல வாங்குறவங்களுக்கு இந்த 23000 ரூபாய்க்கு இவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது. மத்தபடி இந்த மொபைல வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 25000 ரூபாய் இல்ல 23000 ரூபாய் எப்படி வச்சுக்கிட்டாலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே பிரீமியமா கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. கேமரா ஓரளவு ஓகேவா இருக்கு. மத்தபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் போதுமான அளவு கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் போதுமான அளவு கொடுத்திருக்காங்க. பட் கேமர்ஸை டார்கெட் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம். டிஃபரண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. RGB லைட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அது போக நீங்க ஃபர்ஸ்ட் சேல்லே வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய கேமிங் ஒர்த் அக்சஸரீஸும் கிடைக்குது. சோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெஸ்டா இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.